இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 16ஓட அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பார்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பாக்டீரியா. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் ஸ்டடி அபவுட் பாக்டீரியா? பாக்டீரியாவை பற்றி படிக்கிற படிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பாக்டீரியாலஜி. Third question, which of the following organism has flagella all around the cell wall? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஆர்கானிசமோட செல் வால் ஃபுல்லாக ஃப்ளாஜெல்லா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஈகோலி. ஃபோர்த் கொஸ்டின், விச் என்சைம் ஹெல்ப்ஸ் இன் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஈஸ்ட்? ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சைமேஸ். Fifth question, which one of the following organisms produces food through chlorophyll? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஆர்கானிசம் வந்து குளோரோஃபில் மூலமாக ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, யூக்ளினா. சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ஆர்கானிசம் பிலாங்ஸ் டு த ஆல்கே கேட்டகரி? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஆர்கானிசம் வந்து ஆல்கே கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கிளாமிடோமோனஸ். Seventh question, in which part of the human body does lactobacillus acidophilus bacteria find? Human பாடியில் எந்த பார்ட்டில் லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ் பாக்டீரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இன்டெஸ்டைன். எய்த் கொஸ்டின், விச் இஸ் அட்டாக்ட் பை பேசிலஸ் ஆந்த்ரசிஸ்? எது பேசிலஸ் ஆந்த்ரசிஸால் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கேட்டில். பேசிக்காக இந்த பேசிலஸ் ஆந்த்ரசிஸ் வந்து அனிமல்ஸில் வந்து மோராக அஃபெக்ட் பண்ணும், ஆனால் இது ஹியூமன்ஸே அட்டாக் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கேட்டில். நைன்த் கொஸ்டின், விச் ஆர்கானிசம் காசஸ் சிட்ரஸ் கேங்கர்? சிட்ரஸ் கேங்கரை உருவாக்குற ஆர்கானிசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சாந்தமோனஸ். டென்த் கொஸ்டின், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு அப்சர்வ் மைக்ரோ ஆர்கானிசம்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. Answer is option A, microscope. Next part B, second Roman letter, short answer. First question, write the non-living characteristics of virus. Virus-ஓட non-living characteristics பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. Answer, they are inactive when present freely in the environment. Virus வந்து environmentல இருக்கும்போது inactive-ஆக இருக்கும். They can be crystallized and stored for a very long time, like other non-living things. அதர் நான் லிவிங் திங்ஸ் மாதிரியே வைரஸை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். செகண்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். ஈஸ்டோட செல் ஸ்ட்ரக்சர் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், த செல் ஆஃப் ஈஸ்ட் இஸ் ஓவைட் இன் ஷேப் கண்டெய்னிங் செல் வால் அண்ட் நியூக்ளியஸ். ஈஸ்ட் வந்து ஓவைட் ஷேப்பில் இருக்கும் அண்ட் அதில் வந்து செல் வாலும் நியூக்ளியஸும் இருக்கும். The cytoplasm is granular and has vacuoles, organelles and glycogen and oil globules. Cytoplasm வந்து கிரானுலராக இருக்கும் அண்ட் அதில் வந்து வேக்யூல்ஸ் இருக்கும், ஆர்கனல்ஸ் இருக்கும் அண்ட் கிளைக்கோஜன், ஆயில் குளோபிள்ஸும் இருக்கும். கிளைக்கோஜன்னா ஆயில் குளோபிள்ஸ். தேர்ட் கொஸ்டின், ஆல்கே ஆர் நோன் அஸ் கிராஸ் ஆஃப் வாட்டர். ஒய்? ஆல்கேஸை வந்து கிராஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க, எதனாலன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், algae are very simple plant-like eukaryotic organisms. They are found in the moist habitats. They are rich in chlorophyll and can be seen as thin film on the surface of lakes and ponds. Therefore, they are known as grass of water. Algae வந்து eukaryotic organism மாதிரி ஒரு simple plant. இதெல்லாம் வந்து அந்த algae வந்து moist habitatஸில் வந்து இருக்கும். இந்த ஆல்கேஸில் வந்து குளோரோஃபில் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் இந்த ஆல்கேஸ் வந்து லேக்ஸ் அண்ட் பாண்டோட சர்ஃபேஸில் ஒரு தின் ஃபிலிமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஆல்கேஸை கிராஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா? புரோட்டோசோவோட 4 டைப்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், சிலியேட்ஸ், ஃப்ளாஜெலேட்ஸ், சூடோபோட்ஸ், ஸ்போரோசோன்ஸ் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா. இதெல்லாம் தான் புரோட்டோசோவோட 4 டைப்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் ப்ரியான்ஸ்? ஆன்சர், a prion is a mutant form of usually harmless protein.
ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீனோட மியூட்டட் ஃபார்ம் தான் வந்து ப்ரியான். ப்ரியான் காஸ் டிசீசஸ் பை அஃபெக்டிங் பிரெயின் ஆர் நியூரல் டிஷ்யூ. ப்ரியான் வந்து பிரெயின் ஆர் நியூரல் டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ணி டிசீஸ் க்ரியேட் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ். நெக்ஸ்ட் பார்ட் சி, ரைட் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபாலோட் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் ப்ரிசர்வேஷனில் ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபாலோட் இன் food preservation are as follows. First one is fermentation. Fermentation is the microbial conversion of starch and sugars into alcohol. Fermentation வந்து microbial conversion. இது வந்து starch and sugar-ஐ வந்து alcohol-ஆ convert பண்ணும். It makes food more nutritious and palatable. இந்த preservation method வந்து food-ஐ more nutritious-ஆவும் palatable-ஆவும் change பண்ணும். Second food preservation method வந்து pickling. Pickling is the method of preserving food in an edible antimicrobial liquid. ஃபுட்டை வந்து எடிபிள் ஆன்டிமைக்ரோபியல் லிக்விடில் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது தான் வந்து பிக்லிங். இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கெமிக்கல் பிக்லிங் அண்ட் ஃபெர்மெண்டேஷன் பிக்லிங். இன் கெமிக்கல் பிக்லிங், ஃபுட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எடிபிள் லிக்விட் தட் கில்ஸ் பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். கெமிக்கல் பிக்லிங்கில் ஃபுட்டு வந்து எடிபிள் லிக்விடில் வைப்பாங்க. அது வந்து பாக்டீரியாவையும் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் கொன்றும் ஃபுட்டில் இருக்கிறத. எக்ஸாம்பிள் வினிகர், ஆல்கஹால். தென் வெஜிடபிள் ஆயில். நெக்ஸ்ட், இன் ஃபெர்மெண்டேஷன் பிக்லிங், பாக்டீரியா in the liquid produce organic acid as preservation agent that produces lactic acid due to the presence of lactobacillus. ஃபெர்மெண்டேஷன் பிக்லிங்கில் லிக்விடில் இருக்க பாக்டீரியா வந்து ஆர்கானிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆசிட் வந்து ப்ரிசர்வேஷன் ஏஜெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அது வந்து லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். எதனாலன்னா அதில் வந்து லாக்டோபேசிலஸ்ங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபுட் ப்ரிசர்வேஷனில் யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னென்னா பாயிலிங். பாயிலிங் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் ஆல் த மைக்ரோப்ஸ். லிக்விட் ஃபுட் ஐட்டமை வந்து பாயில் பண்ணும்போது அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் கொன்றும். எக்ஸாம்பிள் வந்து மில்க் அண்ட் வாட்டர். வாட்டர் அண்ட் மில்க்கை வந்து பாயில் பண்ணும்போது அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாமே இறந்துடும். நெக்ஸ்ட்டு, ஃபோர்த் மெத்தட் இஸ் சுகரிங். சுகர் இஸ் யூஸ்டு டு ப்ரிசர்வ் ஃப்ரூட்ஸ் இன் அன் ஆன்டிமைக்ரோபியல் சிரப் வித் ஃப்ரூட்ஸ் சச் அஸ் ஆப்பிள், பியர்ஸ், பீச்சஸ், ப்ளம் ஆர் இன் a crystallized form so that the product is stored in dry condition. சுகரை யூஸ் பண்ணி மேக் பண்ணுற சிரப்லெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், பியர்ஸ், பீச்சஸ் அண்ட் ப்ளம்ஸ் இதெல்லாத்தையும் வந்து போட்டு வைக்கும்போது வந்து அதை ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த சுகரை வந்து கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் ஃப்ரூட்ஸ் மேலே போட்டு வச்சோன்னாலும் ட்ரை கண்டிஷனில் போட்டு வச்சாலும் ரொம்ப நாள் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் டி, செகண்ட் ரோமன் லெட்டர், ஆக்டிவிட்டி. Take 1 or 2 drops of buttermilk on a slide and spread it. 1 or 2 drop of buttermilk எடுத்துட்டு அதை ஸ்லைடில் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருக்காங்க. Heat the slide slightly on the lamp. லேம்பில் அந்த ஸ்லைடை வந்து லைட்டாக ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து add a few drops of crystal violet and leave it for 30 to 60 seconds. அந்த ஸ்லைடில் வந்து கிறிஸ்டல் வயலட்டை ஆட் பண்ணி 30 to 60 seconds அப்படியே வைக்க சொல்லியிருக்காங்க. தென் வாஷ் த ஸ்லைட் ஜென்ட்லி வித் வாட்டர். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடை வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் த ஸ்லைட் அண்டர் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த ஸ்லைடை வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கீழே அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியை வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல்.